ஜெய் குருதேவ். जय गुरुदेव எல்லாம் जी। சௌக்கியமா இருக்கீங்களா? தம்ஸ் फाइटिंग அப். सर। जय குட். गुरुदेव। ஜெய் जय குருதேவ். सर। ஜெய் குருதேவ். जय गुरुदेव। ஃபேண்டாஸ்டிக் ஃபேண்டாஸ்டிக். தட்ஸ் இட். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம தாங்க கிங். என்னைக்கும் மறக்காதீங்க. we are class apart. always say that colors up. உலகத்துல எந்த நாட்டுல எது நடந்தாலும் you are entirely different being together. always understand. உங்களுக்கானது உங்கள் வாசலை தேடி வந்து நிற்கும். குட். எக்ஸலன்ட். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. for the knowledge part of it. இப்போ ஒரு சினிமாவுக்கு போறோம். இன்னைக்கு வந்து கூலி சினிமா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரிலீஸ் ஆக போகுது. கம் வித் மீ க்ளோஸ்லி. அந்த சினிமாவுக்கு போனோம்னு உங்க வீட்டுல ஆசைப்படுறாங்க. உங்களுக்கு அதுல விருப்பம் இல்லை. பசங்க எல்லாம் சொல்லுங்க, அப்பா அப்பா அந்த சினிமாவுக்கு போகணும். ஸோ யூ சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். உங்க வீட்டுல சொல்லி நீ கூட்டிட்டு போயிட்டு வான்னு சொல்லலாம். இல்ல நீங்களே குழந்தை குட்டினோட குடும்பத்தோட போயிட்டு வரலாம். இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லணும். என்னைக்கு மறக்காதீங்க, நம்மளை சுத்தி மூணே மூணு தான் இருக்கு. ஒண்ணு, நம்மளை சுத்தி ஜனங்க இருக்காங்க, நம்மளை சுத்தி பொருள்கள் இருக்கு, நம்மளை சுத்தி சூழ்நிலைகள் இருக்கு. இங்க நம்ம ஜனங்க, நம்ம குடும்பம், பொருள் வந்து கூலி சினிமா, சூழ்நிலை வந்து போறதா வேண்டாமா சாதாரண. இதுல பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் தாமரைகளை தண்ணீர் போல. சரி, பசங்க ஆசைப்படுறாங்க, பிறருக்காக வாழ்தல், நிஷ்காமிய கர்மா, ஐ மீ மை மைன் இல்லாம சரி அது சினிமா போயிட்டு வரலாம் அப்படின்னுட்டு நீங்க டிக்கெட் புக் பண்றீங்க. புக் ஆயிட்டு நீங்க ஃபேமிலியோட போறீங்க, குடும்பத்தோட. தியேட்டர் போய் பார்க்கணும், பெரிய ஸ்கிரீன்ல பார்க்கணும்னு குழந்தைங்க ஆசைப்படுறதுங்க போறீங்க. போய் உட்கார்ந்த உடனே கூட அப்பா பாப்கார்ன் வேணும், இது வேணும், அது வேணும், கோகோ கோலா வேணும் கேக்குது பசங்க. அதுக்கும் ஆர்டர் பண்ணிடுவீங்க. தட் ரீச்சஸ் யுவர் சீட். அது வேற, அந்த தியேட்டர்ல ஸ்பெஷாலிட்டி. உங்க டிக்கெட்லயே புக் எல்லாமே என்டர் ஆயிட்டு இருக்கும். உங்களுக்கு எப்ப பாப்கார்ன் கொடுக்கணும். தட் கம்ஸ். சினிமா ஆரம்பிக்குது. நீங்க ஐ மீ மை மைண்ட் இல்லாம வந்த நீங்க ரஜினிகாந்த் வந்த உடனே சின்ன நிமிஷம் ஞாபகம், சின்ன வயசு ஞாபகம் எல்லாம் வருது. அவர் துப்பாக்கி எடுக்கிறார், நியாயத்தை தர்மத்தை நினைக்கிற நம்மள்ட்டுமே சொல்றார். ஸ்லோலி யூ கெட் இன் டு தி மூவி. You start enjoying the movie. The very person who wanted to remain a witness and not to be a party to that happening, you slowly get into it and you start enjoying it. You have forgotten what your reality is. Second thing, உங்க பின்னாடி சீட்ல இருக்கிறவரு காலை வச்சு தள்ளிட்டே இருக்கிறார் உங்க சீட்டு. ரஜினிகாந்த் படத்தை ரசிக்க முடியல, பின்னாடி மறைச்சு பாக்குறீங்க. அவரு சாரி சார் அப்படிங்கிறார். இன்னும் கொஞ்சம் மறுபடியும் அப்படியே வைக்கிறேன். சார் என்ன சார் சலிச்சுக்கிறீங்க. அந்த இன்பமான சுகமான ரஜினிகாந்த் படத்தை விட்டுட்டு கொஞ்சம் இனி அந்த ரஜினிகாந்த் படத்துல ஒரு கற்பழிப்பு சீன், ஒரு பொண்ணை கடத்திட்டு போறாங்க, கைய கால கட்டி போடுறாங்க. ஆனா பாவி இப்படி பண்றானே, எவ்வளவு நல்லா இருப்பானா அப்படின்னு நீங்களே திட்டிக்கிறீங்க. நீங்க மட்டும் ஹீரோவா இருந்தா உள்ள குதிச்சு போவீங்க. சொல்லுங்கம்மா பிரமிளா. சார். இல்ல கேட்கல, அன்மியூட் பண்ணிக்கோங்க. சாரி, இல்ல மியூட்ல இருக்கு. சாரி. ஆமா, அன்மியூட் பண்ணிக்கோங்க பிரமிளா. அன்மியூட் பண்ணுங்க. மியூட்ல இருக்கீங்க, நீங்க பேசுறது கேட்கல. சார், ஹஸ்பண்ட் ரூம்ல சத்தம் கேக்குது, நான் போய் அவரை கவனிக்கணும். கொஞ்சம் லீவ் பண்ணிக்கிட்டுமா ப்ளீஸ்? அது சரி சரிமா, உங்களுக்கு தட் இஸ் ப்ரியாரிட்டி. போயிட்டு வாங்க. வாங்க, யூ ஆர் மோஸ்ட் வெல்கம். எவ்ரிதிங் வில் பி ஃபைன், டோன்ட் வரி. ஐ அம் தேர் வித் யூ. பத்திரமா போயிட்டு. சோ எது ஒரு சுகமான அனுபவம் நினைச்சு போறீங்களோ அதை தொந்தரவு கொடுக்குது.
உங்க அப்பா பையன் சொல்றான், அப்பா அப்பா பாப்கார்ன் வேணும், பாப்கார்ன் வேணும். எங்கடா அது வரும்டா, இருடா, எப்போ வரும்ப்பா, எப்போ வரும்ப்பா. எங்க ஜோசியமா தெரியும். இந்த மாதிரி சினிமாவை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. பார்த்துட்டு சினிமா முடிச்சுட்டு வெளியே வர்றீங்க. வந்த உடனே மறுபடியும் நீங்க பழைய நிலைக்கு அதான் என்னடா பண்ணிப்போம். அது ஏசி தியேட்டர் தானே, வெளியே தலையை வலிக்கிறது, மூச்சு வாங்கினா நல்லா இருக்கும் போகிறது. ஒரே கச்ச 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 கச்சான்னு கூட்டம், ஒருத்தர் இடிக்கிறான் தள்ளுறான், அப்படி வர்றீங்க. ஒருத்தர் வண்டியை கைங்கிறார். ஏன்டா வந்து தொலைஞ்சோம் அப்படின்ட்டு வீட்டுக்கு வரீங்க. உங்க மனநிலை நிஷ்காமிய கர்மாவா போனது மறந்து போய் நீங்க கலந்துட்டீங்க. யூ ஹவ் பிகம் ஜட்ஜ்மெண்டல் அண்ட் யூ ஸ்டார்டட் என்ஜாயிங் த மூவி. வெளியே வந்த உடனே ஏன்டா போனோம்னு உங்களை சலிச்சுக்கிறீங்க. நெக்ஸ்ட் டைம் ஐ ஷுட் பி மோர் கேர்ஃபுல்னு நீங்க நினைக்கிறீங்க. உங்க பசங்க எல்லாம் ஜோரா என்ஜாய், அப்பா என்னப்பா ரஜினிகாந்த் என்ன பிரமாதம்ப்பா, சூப்பர் ஸ்டார்ப்பா, ரொம்ப தேங்க்ஸ் பாக்குறீங்க. அந்த தேங்க்ஸ் வாங்கி ஜோபியில போட்டுக்கிறீங்க. உங்க ஒய்ஃப் கேட்கறாங்க, ஏங்க இந்த வீட்டுக்கு போய் சமைக்கணுமா, இங்க போற வழியில ஹோட்டல்ல சாப்பிட்டு போயிடலாமே. ஹோட்டலா, இதுக்கே 1500 ரூபாய் ஆயிடுச்சு. வீட்டுக்கு சரி வா போலாம். ஏன்னா வீட்டுல போய் தோசை இருக்கு, தோசை சுடணும். சரி வா போலாம். அங்கே சங்கீதா பவன் ஏதோ ஒரு பவன் இருக்கு, அங்க போய் சாப்பிட்றீங்க. உங்களுக்கு பில்லு, பையன் அப்போதான் ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்றான், பொண்ணு ஃபலூடா ஹேண்ட்ல விதவிதமா ஆர்டர் பண்றாங்க. என்னன்னா ஒரு இதுக்கே 5000 ரூபாய், ஒரு 3000 ரூபாய் போயிட போகுது. மனசுல எடை போடுது. சரி பசங்க சாப்பிட்டு போட்டு. சோ இந்த அனுபவம் உங்களுக்கு இந்த அனுபவத்திலிருந்து நீங்க தப்பிச்சுக்க முடியுமா? முடியாது, நிச்சயமா முடியாது. ஒவ்வொருத்தரும் இந்த சூழ்நிலையில் தான் நம்ம எங்கேயும் எகிரி குதிச்சு ஓடி போக முடியாது. ஏன்னா இந்த உடம்புல தான் இருந்தாகணும், இந்த அனுபவம் எல்லாம் பெற்றாகணும். பட் ஹவு டு ரிமைன் அன்டிஸ்டர்ப், தட் இஸ் தி மாஸ்டரி ஓவர் யுவர் செல்ஃப். அதுக்கு தான் இந்த சுதர்ஷன கிரியா, உங்க 3 ஸ்டேஜ் பிராணாயாமா, பாஸ்திரிகா, ஓம் சாண்டிங் ஹெல்ப் பண்ணணும். அந்த மாதிரி நிலைகள். ஒருத்தர் பின்னாடி காலை 8 சேர் குடிச்சுட்டே இருக்கான். சார் என்ன சார் நீங்க, சாரி சார், சரி அப்புறம் வெளியே விடுங்க. என்னங்க ஹோட்டலுக்கு போகலாம். சரி ஹோட்டலுக்கு போக முடியாது, போக வேண்டாம் சொல்ல முடியாது உங்களால. சரி போலாம், அக்செப்ட் த சிச்சுவேஷன் as it is. குருஜி சொல்லாது எதுவுமே கிடையாது. அக்செப்ட் த சிச்சுவேஷன் as it is. Present is inevitable. Present is inevitable. அதுல நொயின் பண்றப்ப யாருக்கு நஷ்டம்? உங்களுக்கு தான் நஷ்டம். பையன் பொண்ணு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஒய்ஃப் வந்து ஹாப்பியா ரஜினிகாந்த் ரொம்ப நாள் ஆச்சு பார்த்துட்டு பாக்குறாங்க. நீங்க பார்க்கறதா வேண்டாமா, நீங்களும் பார்த்துட்டு இருக்கிறீங்க. Present is inevitable. தியேட்டர் உள்ள இருக்க முடியாது. அது போல நம்ம லைஃப்ல இருக்கும். whether you like it or not, you have come down to earth. அமெரிக்கா ரஷ்யா அடிச்சுக்கிறது, ரஷ்யா வந்து இந்தியாவில் டாக்ஸேஷன் போடுறோம், தினம் படிச்சுட்டு இருக்கோம் நாம. நீங்க வேற பாஸ் பண்ணி மோடி தான் ரைட்டு, மோடி ரைட் இல்ல, ராகுல் காந்தி தான் ரைட்டு. அல்டிமேட்லி உங்களுக்கு மத்தியானம் 1 மணி ஆனா பசிக்குது. பசிக்கு எப்படி சாப்பாடு, அதுதான் முக்கியம். எல்லாம் யோசிக்கும் வேளையில் பசி தீர உண்பதும் உறங்குவதுமாக முடியும். அதுக்கு வகை பண்ணிக்கிட்டோமா நாம, அது பாருங்க. So the total experience what we are undergoing, இது உண்மை, இது உண்மையல், இது நிஜம், இது நிஜம் அல்ல. நமது வாழ்க்கை வானவில்லை போன்றது, அன்னைக்கு என்னைக்குமே மறக்கிறது. இதுல சரி தப்புன்னு யாருமே சொல்ல முடியாது. நீங்க, நானு, சத்குருக்கள் இத்தனை காலம் வந்து எல்லா ஆதிசங்கரர் ஆரம்பித்து இன்றைக்கு இருக்கக்கூடிய சத்குருக்கள் வரை யாருமே இதை சரி தப்பு சொல்லவே முடியாது. இன்க்ளூடிங் ஸ்ரீ ரவிசங்கர், இன்க்ளூடிங் சத்குரு ஜக்கி வாசுதேவ், இன்க்ளூடிங் மோகன்ஜி, இன்க்ளூடிங் ஸ்ரீ KM. யாராச்சும் போய் நிறுத்த முடிஞ்சதா? நீ செய்யறது தப்பு. நோ, யூ ஆர் கோயிங் அலாங் வித் த ஸ்ட்ரீம். சார் வெள்ளம் வர்றச்ச நீங்க நிக்க முடியாது, நாணலா இருந்தா தான் நிக்க முடியும், வளைஞ்சுதான் கொடுக்கணும். என்ன எந்த சத்குரு பண்ண முடிஞ்சது? ஏன் அவங்களுக்கு எது சரி தப்பு தெரியாது. இட் இஸ் காலத்தின் வெள்ளோட்டம், சத்திய யோகா.
துவாபர யுகா, திரேதா யுகா, கலியுகா, காலங்களின் போக்கு போய்கிட்டே இருக்கு. அண்டாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் ஏதோ ஒரு சக்தி பாட்டி படிச்சுக்கிட்டு இருக்க. அவன் புத்தி அப்படி பேச வைக்குது. அந்த புத்தி அப்படி பேச வச்சு வாய் வழியா வருது. ஏன் தெரியாது. After all, as the great scientist Nikola Tesla said, everything conduces into frequency, vibration, and energy. When it takes question of energy, there is no form, but it has got the impact. எலக்ட்ரிசிட்டி கண்ணுக்கு தெரியாது, கையை வச்சா தெரியும். ஆமா சக்தி இருக்குது. லா ஆஃப் கிராவிட்டி சார் ஐசக் நியூட்டன் முன்னாடி இருந்ததே இருக்கு. அப்போ ஆப்பிள் மரத்துல கீழே தான் விழுந்துட்டு இருந்தது. He has discovered it, that's all. But the truth was already existing. So the nature, it has got its own way of functioning. You can never be judgmental. You have got nothing to correct or pass. Go along with the stream. இதுதான் கிருஷ்ண பரமாத்மா தன்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் உத்தவா பேசிட்டே வந்தார். உத்தவா வந்து இந்த கிரேட் அத்வைத ஞானி, தான் கிருஷ்ணனுக்கு ஈக்குவல் நினைப்பவருக்கு, ஆனா க்ளோஸ் ஃப்ரெண்ட். கிருஷ்ணனுக்கு ரொம்ப மரியாதை உத்தவ பார்த்து. என்ன அத்வைத ஞானி, அப்பேற்பட்ட ஞானி, அப்படியே ஸ்வர்ட் ஷார்ப், ரேசர் ஷார்ப். ரெண்டு பேரும் கங்கை கரையில போயிட்டு இருக்கிறாங்க. அப்ப சொல்றாரு கிருஷ்ணன், டேய் மாயாவை பத்தி உனக்கு தெரியாதுடா. ஆணவ மாயை, ஆணவ மலம், கர்ம மலம் எல்லாமே இருக்கு உனக்கு சுத்திலையும். ஆணவ மலம் இருக்கு, மாயையே இருக்கு உனக்கு. மாயா மலம், ஆணவ மலம், கர்ம மலம். இது தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம்டா. உன்னை நீ தெரிஞ்சிருந்தா முடியும். கிருஷ்ணா எனக்கு எல்லாம் சொல்ல கொடுக்காத, நீ எனக்கு எல்லாமே தெரியும், உனக்கு என்ன வேணும் சொல்லு. அப்படியா, சரி வா போலாம். கங்கை உட்காந்துக்கிறாங்க. கிருஷ்ணன் சொல்ற, டே அப்பா ரொம்ப தாகமா இருக்குடா, கொஞ்சம் தண்ணி கொண்டு வந்து கூடா. ஐயோ கிருஷ்ணா, கிருஷ்ணன் ஹி லவ்ஸ் ஹிம், தன் உயிர் பீரை நேசிக்கிறார் புத்தவா. அதுல எல்லாம் மாற்றமே கிடையாது. கொஞ்ச நேரம், ஐயோ கிருஷ்ணா கொஞ்சம் இரு, நான் இதெல்லாம் இருக்கு கலையை வாங்கிட்டு போயிட்டு உனக்கு தண்ணி கொண்டு வரேன். கங்கை தான் பிரவாகமா இருக்க, நீ கரையில உட்காந்துட்டு திபி திபின்னு ஓடுற. உடனே ஒரு சின்ன சொம்பு எங்கேயா வாங்கிட்டு வந்து தண்ணியை மோன்ற. போட்டு எந்திருக்கிறச்சு இவர் கழுத்துல ஒரு மாலை விழுது. ஆனா இது என்னடா மாலை விழுது? பெரிய பட்டத்து யானை, எல்லாரும் ராஜா வாழ்க ராஜா வாழ்க்கைன்னு ஒரு 10 பேர், ஒரு 100 பேர் கூட்டம் சொல்றாங்க. உத்தவ கொண்டுமே புரியல. காசி ராஜா இறந்துட்டார், வாரிசு கிடையாது. அதுக்காக பட்டத்து யானை துதிக்கையில மாலை கொடுத்து யாருக்கு மாலை போடுறாங்க, அவங்க தான் ராஜா, நீங்க தான் ராஜா. உத்தவுக்கு ஒரே பூரி, ஆஹா காசிக்கே நான் தான் ராஜாவா, கிரேட் அப்படின்னு நினைச்சோன்னா டக்குன்னு யானை தன் தலையில யானை மேல உட்கார்ந்துக்கிறாங்க. அம்பாரி, வெண்கொற்ற கொடை, எல்லாரும் ராஜா வாழ்க, காசி ராஜன் வாழ்க, வாழ்க வாழ்க வாழ்க. ஒரே மெத நேர அரண்மனை போறார். பயங்கர பெரிய பெரிய அரண்மனை, மாளிகைகள், கூட கோபுரங்கள், ஒரு 10,000 பணிப்பெண்கள், எத்தனையோ மனைவிகள், பட்டத்து மகாராணி எல்லாம் இருக்கிறாங்க. இவர் பாக்குறார், ஆமா நம்ம பொறுப்பு எடுத்துக்கணும் அப்படின்னுட்டு உடனே ராஜ பரிபாலனை எல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறார். வெளிநாட்டுக்குள்ள படை வரத்தோம்னா நம்ம நாட்டை முதல்ல விஸ்தாரம் பண்ணணும், 2வது படைகள் எதிரிகள் வந்தாலும் துவம்சம் பண்ணணும் அப்படின்ட்டு எல்லாம் ப்ராஜெக்ட் எல்லாம் போட்டு நடத்திட்டே இருக்கிறார். இது போல பல காலங்கள் உருண்டோடுகின்றன. இவருக்கு ஒரு 10 குழந்தைங்க பிறந்துறாங்க, இல்ல 10 இளவரசர்கள் எல்லாம் இருக்காங்க. ஹாப்பியா இருக்கிறார். நல்ல நாடு சண்டெல்லாம் போட்டு விஸ்தாரணம் பண்றார். பயங்கர ஸ்ட்ராங் மேன். ஒரு டைம்ல என்ன ஆகுது, இவரை விட பலசாலியான பகை நாட்டரசன் வந்து அடி அடி நடிச்சு தோத்து போறார். துண்டை காணும் துணியை காணும்ட்டு ஒய்ஃபை இழுத்துக்கிட்டு திபி திபிட்டு கங்கை கரைக்கு ஓடி வந்து ஒரு படகுல ஏறி உட்கார்ந்துக்கிட்டு தப்பிச்சா போறோன்ட்டு படகை இவரு துடுக்க போட்டு இருக்க, துடுப்பு போட்டு இருக்க. பார்த்தவரும் சுழல்ல மாட்டிக்கிட்டு குடும்பம் அப்படியே படகு கவிழ்ந்து, ஒய்ஃபு சத்து போயிடா, குழந்தைங்க எல்லாம் போயிடுது. ஓன்னு அழறாரு கரையில் உட்கார்ந்து. ஐயோ எவ்வளவு பெரிய ராஜாவா இருந்து எத்தனை பேருக்கு என்னென்னலாம் பண்ணேன், பொதுமக்களை எவ்வளவு நல்லா பார்த்துக்கிட்டேன், ராஜ்ய பரிபாலனை எப்படி எல்லாம் பண்ணேன், எனக்கு போயா இப்படி, எனக்கு போயா இப்படி, எனக்கு போயா இப்படி, மனைவி மக்களை போயிட்டாங்க, இதுக்கு மேல எனக்கு என்ன வாழ்க்கை அப்படிங்கிறப்ப ஒரு தோல்ல ஒரு கை படுது. பார்த்தா கிருஷ்ணன் நிற்கிற, அப்பா உத்தவா
தண்ணி கொண்டு வர போனியே, இன்னும் தண்ணியே கொண்டு வரலையே, அவ்வளவு தாகமா இருக்குதே எனக்கு. அடடாடாடா கிருஷ்ணா அப்படின்னு கிருஷ்ணர் காலில் சாஷ்டாங்கம் எழுதும். உன்னுடைய மாயையுடைய நீலை நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் கிருஷ்ணன். உன்னை சரணாகதி அடைஞ்சாலொழிய என்னால நிலைச்சிருக்க முடியாது அப்படின்னு திரும்பி கிருஷ்ணரோட வரல. அதுதான் மாயை சக்தி. நிஷ்காமிய கர்மாவா குழந்தைங்களுக்காக கூலி சினிமாவுக்கு போனீங்க, கூலி சினிமாவிலேயே மூழ்கிட்டீங்க, எல்லா கேரக்டராகவும் மாறிட்டீங்க. வெளியே வந்த உடனே மறுபடியும் ஹோட்டலு, வீடு, இதுதான் நம் வாழ்க்கை. திருப்பி 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 பார்த்துட்டு இருந்தோம்னா இப்படி கிடையாது. எத்தனையோ ஜென்ம ஜென்மங்கள் வந்துருக்கும். The world, the planet Earth is a sojourn. Sojourn means temporary residence. ஒரு லாட்ஜ் மாதிரி இது. It's an educative ground to understand who we are in reality. அதுதான் ஒவ்வொரு நிமிஷமும் யோக பாதைங்கிறது விளையாட்ட கிடையாது. ஜீவக சிந்தாமணியில சுந்தரனார் சொல்லுவார், நெருப்பு ஆறும் மயிர் பாலமும் போன்றது ஆன்மீக வாழ்க்கை. ஒரு பெரிய அப்படியே கிரிவிஸ், ஒரு பெரிய பள்ளம் இருக்கு, அதை தாண்டி போறதுக்கு மயிரால் ஆன பாலம் கட்டியிருக்காங்க, கீழே நெருப்பு ஆறு ஓடின்னு இருக்கு. இதுதான் நம் வாழ்க்கை. நெருப்பு ஆறும் மயிர் பாலமும் போன்றது வாழ்க்கை. அந்த குடிலன்னு ஒரு கேரக்டர் சொல்லுவோம், எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஜீவக சிந்தாமணி. ஆக யோசிச்சு பார்த்தோம்னா அற்புதமா பகவான் ரமணார் சொல்றார், இருக்கும் இயற்கையால் ஈச ஜீவர்கள் ஒரு பொருளை அவர் உந்திப்பார, உபாதி உணர்வு வேறு உண்டு. எல்லா படைப்புகளும் தானாக இயங்கக்கூடிய உயிரும் உணர்வும் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களும் ஒன்றுதான். அதை இயக்கும் சக்தி தான் கடவுள் நம்ம சொல்றோம். கடவுள் அனைத்தையும் கடந்தும் அனைத்துக்கு உள்ளும் இருப்பது, உள்ளும் புறவுமாக இருப்பதுதான் இறைமைத்தன்மை. இது பலமுறை இதே கிளாஸ்ல நிறைய சொல்லியிருக்கேன் நான். நீங்க திருப்பதியில ஜோரா என்ஜாய் பண்ணி சாப்பிடுறீங்க, ஆஹா சொப்பு கொட்டி சாப்பிடுறீங்க, ஏலக்காய் வாசனை வருது, கல்கண்டு வருது, நடு திராட்சை வேற வருது. அடா இதுவல்லவா லட்டு, அதுவும் கை நிறைய. அப்போ ஒரு சின்ன பூந்தி இருந்து கீழே விழுந்து ஒரு எறும்பு நக்கி பார்க்க, எவ்வளவு சுகமா இருக்கு, பிரமாதமா இருக்குது. இந்த மாதிரி தீத்திப்ப நான் உணர்ந்ததே இல்லையே. உபாதி உணர்வு, உனக்கும் அதே சுக உணர்வு, அந்த எறும்புக்கும் சுக உணர்வு, உணர்வால் ஆனதுதான் இறைமை. இத புரிஞ்சுக்கிட்டோம்னா இருக்கும் இயற்கையால் ஈச ஜீவர்கள் ஒரு பொருளை அவர் இருக்குது ஒண்ணுதான். பலவிதமாக அது மாற்றங்கள் அடைந்து தன்னைத்தான் வெளிப்படுத்திக் கொள்கிறது. இந்த அறிவு வந்துடுச்சுன்னா, இந்த ஞானம் வந்துடுச்சுன்னா, விருப்பு வெறுப்பு அற்ற நிலை நமக்குள் தானாக நிலைக்கும். ஒரு ஆனந்தமான நிலையில் நம்ம, அது சரின்னு சொல்ல முடியாது, தப்பு சொல்ல முடியாது, ஆனா அதுதான் உண்மை, அதுதான் உண்மை. எல்லாமே ஒன்றுதான். அதுக்கு அடுத்தது பகவான் ரொம்ப அழகா சொல்றார், அறிவு அறியாமையும் அற்ற அறிவே அறிவு. அறிவு அறியாமை அற்ற அறிவே அறிவாகும். உண்மை இது உந்தி பெற, அறிவதற்கு ஒன்றுமில்லை உந்தி பெற, அறிவதற்கு ஒன்றுமில்லை உந்தி பெற. நீ தெரிஞ்சுக்கணுங்கிறது ஒண்ணுமே கிடையாது. இருக்கும் இருப்பால் இருக்கிற வரைக்கும் நீங்க சந்தோஷமா இருங்க, நீங்க ஆனந்தமா இருங்க. அதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம உடம்பு நல்லா இருக்கணும், நம்ம மனம் புத்தி சித்தம் அகங்காரம் நல்லா இருக்கணும். ஒவ்வொன்றுத்தையும் நல்வழி நடத்துறதுக்கு எப்படி பாருங்க. எப்படி உங்களுக்கு உடலும் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இருக்கோ, அது போல ஒவ்வொரு உயிருக்கும் இருக்கிறது. என்னைக்கு மறக்காதீங்க. நீங்க கீரை கட்டு வாங்கிட்டு வரீங்க, ஒரு சின்ன புழு இத்தனுண்டு நீங்க எங்கேன்னு போறது. உங்க வீட்டுல சொல்றாங்க, என்ன புழு தூக்கி போடுங்க. ஒரு சின்ன பேப்பர் வைக்கிறீங்க, நீங்க ரொம்ப சத்த வள்ளலார் வழியில வந்தவங்க, ஜீவகாருண்யம் மிக்கவர்கள், அதை பத்திரமா எங்கேயாச்சும் வைக்கணும்னு நினைச்சிட்டு, நம்ம அருண் மாதிரி ஒரு சின்ன பேப்பர் வைக்கிறீங்க, அந்த புழு அந்த பேப்பர் மேல ஏறாது, அதை தள்ளிட்டு போகும், ஓரமா போகும். நீங்க மறுபடியும் வைப்பீங்க, ஒரு 10 அட்டம்ப்டுக்கு மேல அது ஏறும்.
அது பொறுமை இல்லாதவங்க அதை கர்ச்சீஃப்லயோ ஒரு பேப்பர்லயோ பிடிக்கிறீங்க, அதனுடைய மென்மையான உடல் சிதைந்து விடுகிறது. எல்லாம் பிராக்டிக்கல் பிராக்டிக்கல். அப்ப உயிர் போயிடு, ஐயோ சத்து போச்சு, அவ்வளவுதான், அடப்போட போய்கிட்டே இருக்க நம்ம பாட்டு. ஆனால் அதன் உயிருக்கும் உயிர் தானே. இன்னைக்கு வெளியே போன மூச்சு உள்ள வரணும் என்ன நிச்சயம் இருக்கு? நீ சொல்ற நம்ம இப்ப மோடி, நரேந்திர மோடிங்கிறோம், நாம ராகுல் காந்திங்கிறோம், தன்ராஜ்ங்கிறோம், அருண்ங்கிறோம். மூச்சு நின்றதுக்கு அப்புறமா யாரு எங்க இருக்கா? மாண்புமிகு என்ன டாக்டரேட்ல என்ன இருக்கு? யாரு நாம தெரியாது தெரியாது. அதனாலதான் அறிவு அறியாமை அற்ற அறிவே அறிவாகும். தெரிஞ்சுக்கிறது ஒண்ணும் இல்லை, தெரியாதுன்னு நினைச்சு புலம்புறதுக்கு அவசியமும் கிடையாது. உனக்கு எது சந்தோஷமோ அது தடுக்கும், உனக்கு எது துன்பமோ அதை மற்றவனுக்கு தெரியாது எண்ணத்திலேயே செய். அதனாலதான் ரொம்ப அழகா வள்ளலார் ஜீவகாருண்ய ஒழுக்கம் தான் இறைமைங்கிற. அது என்ன ஜீவகாருண்ய ஒழுக்கம்? ஒரு உயிரின் பசியை ஆற்றுதல், ஒரு உயிரை பேணி பாதுகாத்து, இது ரெண்டுதான் ஜீவ காருண்ய ஒழுக்கம். ஜீவன்னா உயிர், காருண்யம்னா கருணை. இத பண்ணாலேயே நீ நிம்மதியா இருக்க. அதனால ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு எண்ணங்கள், செயல்கள், வார்த்தைகள்ல நாமளும் சந்தோஷமா இருக்கணும், மற்ற உயிர்களும் சந்தோஷம். நமக்கானது நிச்சயமா வரும், நாம முயற்சி பண்ணிக்கிட்டே போவோம். அன்பின் வழி நின்றது அன்கண்டிஷனல் லவ் அண்ட் நெவர் பி ஜட்ஜ்மெண்ட்ல போட்டாங்க. சார் உலகமே நம்ம கோடு போட்டுக்கிட்டு, எல்லை கோடு போட்டுக்கிட்டு, இது அமெரிக்கா, இது சவுத் ஆப்பிரிக்கா, இது இந்தியா, இது பங்களாதேஷ், இது பாகிஸ்தான் அடிச்சு பிடிச்சுட்டு இருக்கு. எல்லாருக்குமே மனைவி மக்கள் இருக்காங்க, எல்லாருக்குமே குழந்தைங்க இருக்கு, எல்லாருக்குமே குடும்பம் இருக்கு, எல்லாருமே சந்தோஷமா இருக்கத்தான் விரும்புறாங்க. அதுக்கு என்ன பண்ணணும்? முயற்சி. ஆனால் இதுதான் மனித வாழ்க்கை. ஆப்போசிட் வேல்யூஸ் ஆர் காம்ப்ளிமெண்டரி டு ஈச் அதர். குருஜி சொன்னது எதுவுமே கிடையாது. வன்மைக்கு வன்மை எப்பவுமே விடையாக இருக்க முடியாது. அதனால நாம ஒரு தனி மனிதனாக இருக்கும் வரைக்கும் எப்படி, என்ன பண்ணுது இந்த ஆணவம், என்ன பண்ணுது இந்த மாயாமன், என்ன பண்ணுது இந்த கண், போயிட்டே இருக்கணும். கூலி படத்தை என்ஜாய் பண்ணவும் தெரியணும், அந்த கூலி படத்துக்குள்ளேயே போகாம இருக்கணும் தெரியும். அந்த படத்தை பாக்குறச்சு ஒரு நிமிஷம் அப்படி நான் எப்பவுமே பிராக்டிஸ் பண்ணுவதெல்லாம் மேல அப்படி பாருங்க, சினிமா தியேட்டர் சீலிங் தெரியும், ஃபேன் எல்லாம் தெரியும், அது நம்ம தியேட்டர்ல உட்காந்துருக்கேன்டா, இது சினிமா. அந்த எண்ணத்தை அடிக்கடி கொண்டு வந்துட்டே இருக்கு. அது போல நம்முடைய நடைமுறை வாழ்க்கையிலையும் இது ஒரு வாழ்க்கை. ஒரு காலத்துல இருந்தேன், இப்போ அப்பாவா ஆனேன், அப்புறம் தாத்தாவாகிட்டு இருக்கேன், அடுத்து இல்லாம போவேன். இந்த உடல் நான் நல்ல உடலை சார்ந்தது தான். திரும்பி திரும்பி இந்த ரியாலிட்டி வந்துட்டே இருக்கு. அப்பதான் நாம் யாருக்கு நழுவாம இருக்கும். இல்லா காட்டி வினைக்கடல் வீட்டிடும் உந்தி பெற வீடு தரநிலை உந்தி பெற. வினையின் பயனே விழிவுற்று வித்தாய் வினைக்கடல் வீட்டிடும் உந்தி பெற வீடு தரநிலை உந்தி பெற. கர்த்தனுக்கு ஆக்கும் நிற்காமிய கர்மம் உந்தி பெற, அது கதி வழி காண்பிக்கும். அதனால எப்பவுமே ஒவ்வொரு செயலியும் ஐ மீ மை மை இல்லாம இருக்கமான்னு பாருங்க, எல்லாரும் நல்லா இருக்கும். அதுக்கு என்ன பண்ணு? நம்ம வீட்டை சுத்தமா வச்சுக்கிட்ட போதும். நம்ம வீடுங்கிறது இந்த ஐம்பொறிகளுடன் கூடிய பஞ்ச ஞானேந்திரியாஸ், பஞ்ச கர்மேந்திரியாஸ், இந்த வீட்டை சுத்தமா வச்சு. உள்ளம் பெரும் கோயில் ஓருடம்பே ஆலயம், வள்ளர் பிரானார்க்கு வாய் கோபுரவாசம், தெள்ள தெளிந்தார்க்கு ஜீவனே சிவலிங்கம், கள்ள புலன் ஐந்தும் காளாமணி விளக்கு, திருமுலர் திருமந்திரம். ஆக உங்க உடல் என்னும் கோயிலில் ஏதோ ஒரு ஜோதி இருக்கிறது. அந்த ஜோதிக்கு தெரிவதெல்லாம் ஜீவகாருண்யமும் அன்பும் தான். மற்றபடி எல்லாமே ஒரு நாடகம். அந்த நாடகத்துல நம்ம முழுமையா நம்மளை இழக்கக்கூடாது. நாடகத்துல ஒரு கதாபாத்திரமாக இருக்கும். அரங்கோ அந்தராத்மா நர்த்தக ஆத்மா. சிவசூத்திரத்தை சொல்லாத எதுவுமே கிடையாது. அரங்கோ அந்தராத்மா. நீங்க ஒரு அரங்கமா இருக்கீங்க. கூலி சினிமாவுக்கு போனப்பான்னு பையன் ஒண்ணு கேட்கிறான், நீங்க ஏதாவது அரங்கம், உங்களை போட்டு மிதிக்கிறான். ஒய்ஃபு சொல்றா வெளியே போற திரும்ப ஹோட்டல்ல சாப்பிட்டு போயிடலாங்க, மிதிக்கிறாங்க. வாங்கி கொடுத்தா வெரி குட், நல்ல அப்பா. வாங்கி கொடுக்க கேட்டே அப்பா ரொம்ப கஞ்சம், அப்பாவுக்கு சேர்த்த மனசே இல்லை. ரெண்டுத்துக்குமே அரங்கம் தான் காரணம். நீங்க ஒரு அரங்கம்,
இந்த அரங்கம் நல்லா இருக்கு சொல்லுவாங்க, இல்ல பள்ளமேடும் சொல்லுவாங்க. இதுதான் உங்கள் வாழ்க்கை. நர்த்தக ஆத்மா, யூ பிளே அ ரோல் இன் தட் ஆஸ் அ பாப்பட். இந்த உண்மையை நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம்னா வாழ்க்கை மேடு பள்ளம் நிறைந்ததாக இருந்தாலும் உங்கள் சமநிலை நீங்கள் இழக்க மாட்டீர்கள். உங்க பிராண சக்தி குறையாது. அப்போ அஷ்டமா சித்திகள் என்று சொல்லக்கூடிய அத்தனை சக்திகளும் உங்களுக்குள் பரிமளிக்கும். நீங்கள் தான், நம்ம தான் சார் கடவுள். அந்த கடவுளின் தன்மை தனித்தன்மை வாய்ந்த ஒரு அகல் விளக்கு. ஒரு அகல் விளக்கில் இருந்து 1,00,000 அகல் விளக்கை ஏற்றலாம். இருந்தாலும் அந்த முதல் சுடரின் ஒளி என்றுமே குறையாது. அதுதான் நம்ம எல்லாருமே. ஆக ஜோதியை நோக்கி நமது பயணம் இருக்கு. அந்த ஜோதியை எப்பவுமே உணர்ந்துட்டே இருங்க. நமக்குள்ள ஒரு ஆத்ம ஜோதி இருக்கு. அந்த ஆத்ம ஜோதிக்கு தெரிஞ்சது இதுதான். இந்த அற்புதமான உடல் என்ற கோவில் இருக்கு. இதை பத்திரமா சுத்தமா வச்சு மற்ற கோயில்களையே நம்ம மரியாதையோட பார்க்கணும். அப்ப வாழ்க்கை ஒரு நீரோடை போல சமநிலையில் போயிட்டு இருக்கோம். நமக்கும் நிம்மதியா இருக்கும், எல்லாருக்கும் நிம்மதி. ஆனா உலகமே இப்படிதான் ஏன் இருக்கும், இது இப்படிதான் இயங்கணும். கலிகாலம் என்பது இப்படிதான் இருக்கும். 42,000 வருடங்கள் என்பது அந்த கால சக்கரத்தின் சுழற்சி. The Mayan calendar expresses the Kali Yuga contains 42,000 years. இப்பதான் 5,000 வருஷம் ஆயிருக்கு. இன்னும் 37,000 வருஷம் பாக்கி இருக்கு. நிறைய முறை வந்து போவோம் நாம. அதுல நம்ம பாடங்கள் என்ன பாடங்கள் கத்துக்கணும்? Go beyond the time and space. That is what we are in. இது அப்படியே அசப்போட்டுக்கிட்டே இருங்க. Opposite values are complementary to each other. Accept the people like the situation as it is. Do not be a football for others' opinion. Never see the intention behind others' mistakes. Present is built. எல்லா உபனிஷத்துக்களும் எல்லா வேதங்களும் எல்லாமே இந்த 5 பாயிண்ட் அடங்கிடுது. இது அப்படியே டெவலப் பண்ணிட்டே கல்டிவேட் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா நாம தான் கடவுள்கிட்ட நீங்க உறுதியாக அறுதியிட்டு சொல்லலாம். அந்த விடுதலை உணர்வு உங்களுக்கு கிடைக்கும். You will feel liberated. You will feel liberated. You will be happy. இதே கோபத்தாவங்கள் எல்லாமே இருக்கும். டக்குன்னு நிப்போம் நாம். அந்த எனர்ஜி பிராணசக்தி நிறைந்திருக்கும். அந்த பிராணா தான் இறைவன். அந்த பிராணசக்தி அனைவரையும் வாழ்த்திட்டே அதுதான் சரியா? ஹாவ் அ கிரேட் டே. ஹாப்பியா இருங்க, சந்தோஷமா இருங்க, சிரிச்சுக்கிட்டே இருங்க. எல்லாருக்கும் அந்த சிரிப்பு. அப்புறம் ஒண்ணு சொல்லணும். நீங்க சுதர்ஷ்ட கிரியை பண்றச்ச இன்னைக்கு கூட அப்சர்வ் பண்ணிட்டு இருந்தேன். லாஸ்ட் a few minutes சுதர்ஷ்ட பண்ணுச்ச சோஹம் சோஹம் சோஹம். ஆக்டிவேட் யுவர் லங்ஸ். உங்க லங்ஸுக்கு தாங்க வேலை, உடம்புக்கு வேலை கிடையாது. குளிக்க பண்ணாதீங்க. எவ்வளவு முடியும் பண்ணுங்க. சோங்கிறப்ப மூச்சு விடுங்க, ஹம்ங்கிறப்ப மூச்சு விடுங்க. தட்ஸ் த ஒன்லி திங் which will take the prana through all the chakras, ஆதார நிலைகள், நர்வ் கேங்லியா. புரியும்? நீங்க உடம்பு குளிக்க பண்றச்ச உடம்பு வலிக்கும். அங்க பிராணாயாமம் மிஸ் பண்ணிடுவீங்க. சோகம் 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 சோகம். சிம்பிளி யூ ஷுட் இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். தட்ஸ் ஆல். பண்ணீங்கன்னா யூ வில் என்ஜாய். இல்லை கட்டினா சுதர்ஷன் டயர்டா இருக்கேன். நிறைய பேர் கேட்டிருக்கேன், சார் சுதர்ஷன் பண்ண அப்புறம் ரொம்ப டயர்டா இருக்குது சார். ஏன் இருக்காது? அரிசி மூட்டை மாதிரி உடம்பு குளுக்க ஏன் இருக்காது? உடம்பு குளுக்க கூட. It's only a process of breathing in and breathing out. The natural rhythm of the planet Earth. So hum 7.33 frequency per second. That is the vibratory node of the planet Earth. So we have to get attuned in harmony with the prana. Harmony harmonics. 7.33 into 2 into 3 into 4 into 5 to infinity. That will take you to higher levels. The more and more the vibration of increases, you become the light energy. When you are the light energy, you are one with the creator. Okay. Life is love, life is joy, life is enthusiasm. Jai Gurudev. Thank you, Arun. Thank you for the opportunity. Advance course Jora Nadakatam. Kindly convey my respects to Srinivasan sir. ரொம்ப கேட்டேன்னு சொல்லுங்க.
ஜெய் குருதேவ். கண்டிப்பா சார். பாக்க ஜெய் குரு